வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல SSC GD 2022-2023 கேட்ட நம்பர் அனாலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஏற்கனவே நம்பர் அனாலஜில வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லயுமே வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து SSC GD ரீசனிங் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். சரியா? அது கண்டிப்பா பாத்துருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு ஷிஃப்ட்லயே வந்து 2 கொஸ்டின் 3 கொஸ்டின்ஸ் கேட்கற மாதிரி பட்ட டாபிக். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதனால பாத்துருங்க. சரியா? நம்பர் அனாலஜி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்பர் அனாலஜி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு நமக்கு கண்டிப்பா டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். மினிமம் 20 டேபிள்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா 15 வரைக்குமாச்சும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸும் தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 25 வரைக்கும் இல்லைன்னா 30 வரைக்கும், அதே மாதிரி கியூப் வேல்யூஸும் 25 இல்லைன்னா 30 வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம்னா இந்த நம்பர் அனாலஜி கொஸ்டின் சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் இந்த இதுல இருந்தா கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு ஸ்கொயர் வேல்யூஸ், அதாவது 24 into 24, 26 into 26, 27 இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸும் கியூப் வேல்யூஸும் நம்ம படிச்சுக்கணும். சரியா? அப்ப கொஸ்டின்ஸ் குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். கரெக்டா? இந்த கொஸ்டின் உங்களை சால்வ் பண்ண சொல்லியிருந்தேன். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு பாக்கி இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இது பாருங்க, இது வந்து நம்பர் செட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 2 செட்டு கொடுத்துட்டு இதே லாஜிக் எந்த ஆப்ஷன்ல எந்த செட்டுக்கு வரும், எந்த ஆப்ஷன்ல இருக்க செட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 43, 19, 264. ஃபர்ஸ்ட் செட் பார்க்கும்போது 43, 19, 264. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பர் சின்ன நம்பரா இருக்கு. இந்த நம்பரை கம்பேர் பண்ணும்போது கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், எப்பவுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு 2 சின்ன நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 சின்ன நம்பர் வச்சு பெரிய நம்பரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அது வரலன்ற பட்சத்துக்கு தான் நம்ம வேற லாஜிக் போகணும். அப்போ இந்த 2 நம்பர்ஸ் வச்சு இந்த 264 வருதான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாமா? 43, 19 இது ஆட் பண்ணா இங்க 12, 62 வருது. கரெக்டா? 62க்கும் 264க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 62 டேபிள்ஸ்ல 264 போகுமா? நம்ம என்ன பண்ணலாம், அப்ராக்சிமேட்டா ஒரு 4 கொண்டு மல்டிபிள் பண்ணலாமா? ஏன்னா 60 into 4னா நமக்கு 240 வருமா? பண்ணும்போது 8, 248 வருது. இதுல இருந்து இன்னொரு 62 into 5 பண்ணா இதை விட பெரிய நம்பர் தான் வரப்போகுது. அப்ப 62 டேபிள்ல இது போகல, 4 டேபிள்ஸ்க்கும் போகல, 5 பண்ணாலும் நமக்கு வரப்போறது இல்ல. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துச்சு? 62 வந்துச்சு. அந்த 62க்கும் 264க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ நம்ம ஆட் பண்றதை விட்டுலாம். ஆட் பண்ற லாஜிக் கண்டிப்பா வரப்போறது இல்லை. சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா 2 சின்ன நம்பர்ஸையும்? இந்த 2 சின்ன நம்பர்ஸ் வச்சு நம்ம பெரிய நம்பர் கொண்டு வரணும். அதுக்காக நம்ம ஒன்னொன்னா ட்ரை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்தோம், இந்த லாஜிக்கும் நமக்கு தெரியல. அதனால நம்ம இப்போ சப்ராக்ஷன் ட்ரை பண்ண போறோம். 43, 19 இதை சப்ராக்ட் பண்ணா இங்க 13, இங்க 3, இப்போ இங்க 2, இங்க 4, 24ன்னு வருது. கரெக்டா? 24க்கும் 264க்கும் ஏதாவது லாஜிக் இருக்கா? 24 into 11 பண்ணாலே 264 வரும். கரெக்ட் தானே? இப்ப 11 டேபிளுக்கு ஒரு ட்ரிக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப 11 கொண்டு எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும், இப்ப 24 அப்படின்னா கூட 11 கொண்டு மல்டிபிள் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 24 ஸ்பிளிட் பண்ணி எழுதணும், கொஞ்சம் கேப் விட்டு 24 அப்படின்னு எழுதணும். அப்புறம் இந்த 2 ஆட் பண்ணி சென்டர்ல போடணும், 264. அப்ப 11 into 24, 264. இந்த மாதிரி தான் எல்லா நம்பர்ஸ்க்குமே வரப்போகுது. அப்ப இது பார்த்த உடனே நமக்கு தெரியுது 264ங்கிறது 11 into 24. அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் சப்ராக்ட் பண்ணும்போதும் நமக்கு 24 கரெக்டா வருது. அதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா? இந்த 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? 27 minus 15 பண்ணா என்ன வரும்? 27 minus 15 12 வரும். கரெக்டா? 27ல இருந்து 12 சப்ராக்ட் பண்ணாதானே 15 வருது. கரெக்ட். அப்போ 12 இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 12 into 11 பண்ணா 132. பர்ஃபெக்டா வருதா? அப்ப லாஜிக் என்ன, லாஸ்ட் இருக்க 2 நம்பர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அது 2ஐயும் சப்ராக்ட் பண்றோம், பண்ணிட்டு அது கூட 11 கொண்டு மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். கரெக்டா? இதே லாஜிக் ஆப்ஷன்ல இங்க வருதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் பாருங்க 50, 29 இருக்கு. இது 2ஐயும் ஆட் பண்ணா 69. 69 கூட 11 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, சாரி இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேல ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தானே கண்டுபிடிச்சோம். அப்ப இங்கேயும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 29, 50 minus 29 அப்படின்னா நமக்கு 11 வரும். கரெக்ட் தானே? சாரி 21 வரும். கரெக்டா? 11 இல்ல 21 வரும். 21 கூட 11 மல்டிபிள் பண்ணா 231 வந்திருக்கணும். ஏன்னா 2ஐயும் 1ஐயும் செப்பரேட் பண்ணிட்டு 2ஐயும் ஆட் பண்ணி சென்டர்ல போடுவோம். 231 வந்திருக்கணும். ஆனா இங்க 331. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி பாருங்க, இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 20 into 11னா 220 வந்திருக்கணும். ஆனா இங்க 240. ஆப்ஷன் பியும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி பாருங்க, 39, 23 இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா 16 வருது. 16 into 11 அப்படின்னா இந்த 16 அப்படி எழுதிட்டு 1 plus 6, 7, 176 பர்ஃபெக்டா வருது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது கூட into 11 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரியா? சரி. ஏன்னா SSC பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் லாஜிக், ஒரு லாஜிக் வந்துச்சுன்னா ஒரு வருஷம் வந்துச்சுன்னா அதே வருஷம் அடுத்த வருஷம் அதே லாஜிக் வந்து திருப்பி வர நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம எல்லாம்
நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்க போகுது அடுத்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? இது பாருங்க 9 வந்து 27 மாறி இருக்கு, 12 வந்து 48 மாறி இருக்கு. அப்ப 6 வந்து இதே லாஜிக் யூஸ் பண்ணா 6 வந்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்ப 927 அப்படின்னா என்ன சொல்லலாம்? 9 into 3 பண்ணாலே 27. ஆனா இங்க பாருங்க 1248னா into 4. இப்போ ஒரு இடத்துல into 3 பண்ணா வருது, ஒரு இடத்துல into 4 பண்ணா வருது. அப்ப ஏன் இங்க into 3 ஏன் இங்க into 4னு கண்டுபிடிச்சா நமக்கு லாஜிக் கிடைச்சிரும். கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே வந்து மல்டிபிள்ஸ், அதோட டேபிள்ஸ் வருது. 9 டேபிள்ல தான் 27 வருது, 12 டேபிள்ல தான் 48 வருது. ஆனா ரெண்டும் வேற வேற நம்பர் கொண்டு மல்டிபிள் பண்ணிருக்கோம். அது என்னன்னு பாக்கலாமா? இப்ப 3 எப்படி வந்திருக்கும்? இந்த 9க்கும் 3க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 9 divided by 3 பண்ணா 3. அதே மாதிரி 12 divided by 3 பண்ணா 4. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை டிவைடட் பை 3 பண்ணா இந்த நம்பர் வருது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க நம்பரை டிவைடட் பை 3 பண்ணா இந்த நம்பர் வருது. கரெக்டா வருதா? அப்ப லாஜிக் என்ன? இந்த ரெண்டுலயுமே என்ன லாஜிக் வருது? ஃபர்ஸ்ட் இருக்க நம்பர் அப்படியே எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த நம்பர் டிவைடட் பை 3 பண்றோம். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இந்த செகண்ட் நம்பர் கிடைக்குது, நமக்கு தேவையான 27 கிடைக்குது. 9 into 9 by 3 னா என்ன வந்திருக்கும்? 3. அப்ப 9 into 3 27. அதே மாதிரி தான் 12 into 12 divided by 3 னா 4. 12 4s are 48 வந்துடுச்சா? இதே லாஜிக் இந்த ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வருது. n into first number into first number divided by 3 லாஜிக் வருது. இதே லாஜிக் 6க்கு பண்ணலாமா? 6 into 6 divided by 3. இங்க 2 6 into 2 12. 12ங்கிறது ஆப்ஷன் 3. இப்போ செகண்ட் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் 3. தேர்ட் क्वेश्चन பார்க்கலாமா? தேர்ட் क्वेश्चन பாருங்க 13 396 9 184. கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? இதுலயும் பாருங்க ரெண்டு சின்ன நம்பர் இருக்கு, ஒரு பெரிய நம்பர். ரெண்டு சின்ன நம்பர் இருக்கு, ஒரு பெரிய நம்பர். அப்போ ரெண்டு சின்ன நம்பர்ஸ் வச்சு எப்படியாச்சும் பெரிய நம்பர் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? 13 6 இருக்கா? 13 6னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 19. 19க்கும் 390க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 19 டேபிள்ல 39 போகுமா? போகாது. 19 2s ஆர் பண்ணோம்னாலே நமக்கு 38 தான் வரும். இங்க 39 இருக்கு. அப்ப கண்டிப்பா 19க்கும் 390க்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப ஆட் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் வரல. சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்க 13 இருக்கு, 6 இருக்கா? சப்ராக்ட் பண்ணா 7. 7க்கும் 39 390க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 35னா 350 அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் ஆகும்னு சொல்லலாம். இது 390 ஆகாது. அப்ப ஆட் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் வரல, சப்ராக்ட் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் வரல. மல்டிபிள் பண்ணலாமா? 13 6 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 13 into 6 அப்படின்னா 78. 78க்கும் 390க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம அப்ராக்சிமேட்டா 5 கொண்டு மல்டிபிள் பண்ணலாமா? 8 5s are 40. 35 39 வந்துடுச்சா? 390. அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிபிள் பண்ணிட்டு அது கூட இன்டூ 5 பண்ணோம் அப்படின்னாலே சென்டர்ல இருக்க நம்பர் வருது. இதே லாஜிக் தான் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? சைட்ல இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டு இன்டூ 5. கரெக்டா? அப்போ 9 into 4 into 5. 4 5s are 20. 9 into 20னா 180. 9 2s are 18, ஒரு 0 180. பர்ஃபெக்டா இருக்கா? அப்ப லாஜிக் வந்து இந்த ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வருது. லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணும், அது கூட இன்டூ 5 பண்ணும். பண்ணா இந்த சென்டர்ல இருக்க நம்பர் வரும். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 11 7 மல்டிபிள் பண்ணணும், அது கூட இன்டூ 5 பண்ணி பார்க்கலாமா? 11 அப்படியே வரும். 7 5s are 35. 11 டேபிள்ல நமக்கு தெரியும்ல 35 அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 8. 3 plus 5 8. 11 into 35ங்கிறது 385. பர்ஃபெக்டா இருக்கா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே நமக்கு ஆன்சர் வருது. தேர்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் மல்டிபிள் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணா செகண்ட் நம்பர் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபோர்த் क्वेश्चन. ஃபோர்த் क्वेश्चन பாருங்க, இதுவும் செட்ல கேட்டிருக்காங்க. 15 16 155 12 13 125 ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க 15 16 இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணி பார்த்துடலாமா? 15 plus 16 31. 31க்கும் 155க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ அப்ராக்சிமேட்டா 5 கொண்டு மல்டிபிள் பண்ணா 5 15 கரெக்டா வருது. கரெக்டா? 31 into 5 பண்ணாலே 155. அப்ப இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு இன்டூ 5 பண்ணா தேர்ட் நம்பர் கிடைக்குது. இதே லாஜிக் தான் இங்கேயும் வருதான்னு பார்க்கலாமா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணா 12 plus 13 25. 25 5s are 125. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் ஆட் பண்ணணும், அது கூட இன்டூ 5 பண்ணா தேர்ட் நம்பர். ரெண்டுக்குமே கொஸ்டின்ல இருக்க ரெண்டு நம்பருக்குமே இந்த லாஜிக் வருது. அப்போ இதுதான் லாஜிக். இந்த லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்தே ட்ரை பண்ணலாமா? 18 12 இருக்கா? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 30. 30 5s are என்னது? 150. ஏன்னா 3 5s are 15. 15 plus 15 ஒரு 0 போட்டா 150. கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்டா வந்துட்டு ஃபோர்த் क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணணும், அது கூட இன்டூ 5 பண்ணா தேர்ட் நம்பர். ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஃபிஃப்த் क्वेश्चन. எப்பவுமே எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் லாஜிக் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால நீங்க எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ அவ்வளவு ஈஸியா இருக்க போகுது நான் உங்களுக்கு எக்ஸாம் சால்வ் பண்ண. ஓகேவா? இது பாருங்க
17 153 81 19 171 81. எல்லா கொஸ்டினுமே நீங்க பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இது பாருங்க 1781ங்கிறது சின்ன நம்பரா இருக்கு 153 கம்பேர் பண்ணும்போது. இங்கேயும் 1981ங்கிறது சின்ன நம்பரா இருக்கு 171 கம்பேர் பண்ணுவோம். ரெண்டுலயுமே பாருங்க 81 81 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த 81 பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லிடலாம், 9ஓட ஸ்கொயர்னு சொல்லிடலாமா? கரெக்டா? நம்ம வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் கியூப் வேல்யூஸ் எல்லாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து 9ஓட ஸ்கொயர். கரெக்டா? 81ங்கிறது. அதே மாதிரி 17 153 பார்த்தோன்னே 17 9s are 153. நம்ம வந்து 20 டேபிள்ஸோட படிச்சிருந்தா இதையும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். 17 9s are 153. இங்க 19 171 பார்த்தோன்னு சொல்லிடலாம். 19 9s are பண்ணி பார்த்தா 171. நம்ம 20 டேபிள்ஸோட படிச்சிட்டோம்னா இந்த இதை வந்து நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். இன்டூ 9 இன்டூ 9 வருது. இங்க 9 வரதுக்கு ரீசன் என்ன, இங்க 81 இருக்கா, 81ங்கிறது 9 ஸ்கொயர், அதனால வந்திருக்கலாம். அதேதான் இங்கேயும் 81ங்கிறது 9 ஸ்கொயர், அதனால இங்க 9 வந்திருக்கலாம். கரெக்டா? அதே லாஜிக் எங்க வருதுன்னு பாக்கலாமா? ஆப்ஷன்ல. ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னே ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன் 4ன்னு சொல்லிடலாம். ஏன்னு பாருங்க, ஏன்னா கொஸ்டின்ல மூணாவது இருக்க நம்பர் வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ். அந்த லாஜிக் படி பார்த்தா இங்க 90 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 72 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 75 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 81 அப்படிங்கிறது தான் ஸ்கொயர் நம்பர். 9ஓட ஸ்கொயர் 15 into 9 135 வந்துடுச்சா? அப்ப லாஜிக் என்ன, தேர்ட் நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அது கூட ஃபர்ஸ்ட் நம்பரை வந்து நம்ம தேர்ட் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், அது கூட ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணா நமக்கு செகண்ட் நம்பர். அந்த லாஜிக் இங்க தான் வருது. கரெக்டா? இதை வந்து நம்ம ஒரு ஆப்ஷனா செக் பண்ண தேவையில்ல, ஏன்னா தேர்ட் நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியல ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷனுக்கும். அப்படி பார்த்தா ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க. 9 வந்து 56 மாறி இருக்கு, 12 என்னவா மாறி இருக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். 5 வந்து 12 மாறி இருக்கு. இப்ப 9 56 5 12 இந்த ரெண்டையும் வச்சு என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டா 12க்கும் அதே லாஜிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க 9 56 இருக்கு. இப்ப 9 டேபிள்ல 56 போகாது. கரெக்டா? 9 டேபிள்ல 9 6 are 54 போகும். கரெக்டா? 54 போகும். ஆனா இங்க 56 இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், இப்படி சொல்லலாமா? இந்த லாஜிக் என்ன சொல்லலாம், 9 into 6 plus 2 போட்டா இந்த லாஜிக் வருது. இதே லாஜிக் இங்க வருதான்னு பாக்கலாமா? 5 into 6 னா 30, 30 plus 2 னா 32 வந்திருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்கு, 12. அப்ப இந்த லாஜிக் தப்பு. இப்ப வேற ஏதோ லாஜிக் தான் வருது. லாஜிக் வந்து ரெண்டுக்குமே வந்திருக்கணும். கரெக்டா? அப்பதான் அந்த லாஜிக் கரெக்ட். ஒரு இடத்துக்கு வந்துச்சு இன்னொரு இடத்துக்கு வரலன்னா அது தப்பு. இங்க into 6 plus 2 வருது, இங்க வரல. அப்ப இது லாஜிக் இல்ல, வேற என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு பாக்கணும். 56 அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 8 into 7 சொல்லலாம். 8 7s are 56 தானே. இங்க பாருங்க 12 இருக்கு, அதையும் எப்படி சொல்லலாம், 4 3s are 12. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பாருங்க, இங்க 9 இருக்கு, இங்க 8 7 இருக்கு, இங்க 5 இருக்கு, இங்க 4 3 இருக்கு. அப்படியே ஒரு நம்பர் குறையுது, மறுபடியும் ஒரு நம்பர் குறையுது. 5ல இருந்து 4னா ஒரு நம்பர் குறையுது, 4ல இருந்து 3னா ஒரு நம்பர் குறையுது. அப்போ இது வந்து லாஜிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? என்ன லாஜிக், ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அதுல இருந்து ஒரு நம்பரை செப்பரேட் பண்ணிடணும், அதுல இருந்து மறுபடியும் ஒரு நம்பர் செப்பரேட் பண்ணி மல்டிபிள் பண்ண ஆன்சர். அதேதான் இங்கேயும் வருது. 5ல இருந்து 1 செப்பரேட் பண்ணா 4, 4ல இருந்து 1 செப்பரேட் பண்ணா 3, 4 3s are 12 வந்துடுச்சா? அதே லாஜிக் இங்க பாக்கலாமா? இங்க 12, 12ல இருந்து ஒரு நம்பர் செப்பரேட் பண்ணா 11, 11ல இருந்து ஒரு நம்பர் செப்பரேட் பண்ணா 10, 11 into 10 110, 110ங்கிறது ஆப்ஷன் பி. இப்போ 6th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 7th கொஸ்டின். லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே லாஜிக் திரும்ப வர சான்ஸ் இருக்கு, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? 7th கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து 18 வந்து 3 மாறி இருக்கு, 55 4 மாறி இருக்கு, 334க்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இங்க என்ன சொல்லலாம், 18 3 மாறி இருக்குன்னா 18 divided by 6 பண்ணாலே 3 தான். அதே லாஜிக் ஆனா அடுத்ததுக்கு வரல. 55 divided by 6னா கேன்சலே ஆகாது. அப்ப இது லாஜிக் இல்ல. ரெண்டு இடத்துலயும் நமக்கு அந்த லாஜிக் வரணும், அப்பதான் அது லாஜிக்கா நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இது பாருங்க, இந்த நம்பர் பாருங்க 334 அப்படிங்கிறது, இது பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணுது, 343 அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்கொயர் கியூப் வேல்யூஸ் உண்டு. கரெக்டா? 7 கியூப் பண்ணி பாருங்க, 7 into 7 into 7 பண்ணுங்க, 343 வரும். கரெக்டா? ஆனா இங்க 334 இருக்கு, அதாவது ஒரு 9 கம்மியா இருக்கு. 7 கியூப் பண்ணிட்டு அதுல இருந்து -9 பண்ணா இந்த 334 வருது. அதே மாதிரி 7ம் நமக்கு ஆப்ஷன்ல வர இருக்கு. கரெக்டா? அப்ப இது வந்து லாஜிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. கியூப் பண்ணி -9. அதே மாதிரி இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமா? 4 இருக்கா, 4 கியூப் பண்ணா என்ன வரும், 64, 64 - 9 55. கரெக்டா இருக்கு. அதே மாதிரி 3 கியூப் பண்ணா 27, 27 - 9 18, 18ம் கரெக்டா இருக்கு. அப்போ இது வந்து லாஜிக்கா, ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வருதா? அப்ப இதுதான் லாஜிக். அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல கியூப் பண்ணிட்டு அதுல இருந்து -9 போட்டா 334 வரும். இப்பதான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? 7 கியூப்னா 343, 343 - 9 தான் 334. அப்ப ஆன்சர் வந்து 7. இந்த நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம். கரெக்டா? 334 இருக்கு, அந்த இடத்துல 343 இருந்துச்சுன்னா கியூப் வேல்யூஸ். அப்ப கியூப் வேல்யூஸ்க்கும் இந்த கியூப் வேல்யூஸ் வச்சு ஏதாவது லாஜிக் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா கெஸ் பண்ணிடலாம்.
அப்படி கண்டுபிடிச்சோம்னா கியூப் -9 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர்ல இருந்து கியூப் -9 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். எய்த் क्वेश्चन பாருங்க. 6 வந்து 109 மாறி இருக்கு, 10 வந்து 501 மாறி இருக்கு. இதே லாஜிக் யூஸ் பண்ணா எந்த நம்பர் வந்து 257 மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம்? இது பாருங்க 10 501 இருக்கா, இது என்ன சொல்லலாம்? 10 into 50 பண்ணோம்னா 500 கரெக்டா? ஆனா இங்க என்ன இருக்கு? 501. இது கூட +1 பண்ணா போதும். 10 into 50 +1 பண்ணா வருது. இதே லாஜிக் இங்க பார்க்கலாமா? 6 into 50 னா 300 வரும். 300 + 1 னா 301 வந்திருக்கணும். ஆனா இங்க 109. அப்ப இந்த லாஜிக் இங்க வரல. இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல அந்த லாஜிக் வரல. அப்ப இது லாஜிக் இல்ல, வேற ஏதோ லாஜிக் தான். இப்போ 6 டேபிள்ல 109 போகுமா? போகாது, கேன்சல் ஆகாது. 10 டேபிள்லயும் 501 கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? வேற என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம்? நம்ம இப்படி பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா? 6 வந்து ஸ்கொயர், கியூப் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா? கியூப் பண்ணா ரொம்ப பெரிய நம்பர் ஆயிரும், 109 வராது. இப்போ ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 36 வருதா? 36க்கும் 109க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 36 டேபிள்ல 109 போகுமா? என்ன பண்ணலாம்? இத இன்டூ 3 பண்ணலாமா? இன்டூ 3 பண்ணா 18 108 வருது கரெக்டா? 36 இன்டூ 3 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 108 வருது. ஆனா இங்க நமக்கு என்ன வேணும்? 109. இது கூட ஒரு +1 பண்ணா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அது கூட 3 மல்டிபிள் பண்ணி +1 பண்ணிருக்கோம். கொஞ்சம் பெருசா பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணிருக்கோம், அது கூட 3 மல்டிபிள் பண்ணிருக்கோம், அது கூட 1 ஆட் பண்ணிருக்கோம். இதுதான் லாஜிக்கான்னு தெரியல. இதே லாஜிக் நம்ம இதுல ட்ரை பண்ணி பார்த்துலாமா? 10 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 100 வருது. 100 into 3 பண்ணா 300, 300 + 1 னா 301 வருது. ஆனா நமக்கு என்ன வேணும்? 501 வேணும். இதை நம்ம இன்டூ 5 பண்ணோம்னா 100 into 5 னா 500, அது கூட +1 பண்ணா 501. பெர்ஃபெக்ட்டா வருதா? அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் பார்க்கும்போது ஒரு லாஜிக் நமக்கு தெரியுது. ரெண்டுலயுமே ஸ்கொயர் பண்ணிருக்கோம், ரெண்டுக்குமே +1 பண்ணிருக்கோம். ஆனா ஒரு இடத்துல இன்டூ 3 பண்ணிருக்கோம், ஒரு இடத்துல இன்டூ 5 பண்ணிருக்கோம். ஏன் இங்க இன்டூ 3, ஏன் இங்க இன்டூ 5 கண்டுபிடிச்சிட்டா நமக்கு லாஜிக் கிடைச்சிரும் கரெக்டா? மத்தபடி எல்லா லாஜிக்கும் சேமா தான் இருக்கு. 36 +1, அதே மாதிரி 100ங்கிறது ஸ்கொயர்ல +1, மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த நம்பர்ஸ் மல்டிபிள் பண்ணது மட்டும் தான் நமக்கு டிஃபரெண்டா இருக்கு. அது என்ன லாஜிக் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்கா? என்ன பண்ணிருக்கலாம்? 6 / 2 பண்ணா 3. அதே மாதிரி இங்க 10 இருக்கு, இங்க 5 இருக்குன்னா 10 / 2 பண்ணா 5 வந்துருச்சா? அப்போ லாஜிக் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், இன்டூ ஃபர்ஸ்ட் நம்பர் / 2 பண்ணணும், அது கூட +1. இப்படி பண்ணா ஆன்சர் வருது. இதே லாஜிக் தான் 609க்கும் வருது, 10 501க்கும் வருது. இந்த இதை பண்ணும்போது கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் பண்ணிட்டு, அதாவது 6 ஸ்கொயர் பண்ணணும், அது கூட 6 / 2, அதாவது 3 மல்டிபிள் பண்ணி +1. அதே தான் இங்கேயும், இங்க 5 மல்டிபிள் பண்ணி +1. ஏன் 5 வந்துச்சுன்னா n / 2, 10 / 2 பண்ணா 5. அப்போ இதுதான் வந்து நம்மளோட லாஜிக் கண்டுபிடிச்சிட்டோம். இதே லாஜிக் யூஸ் பண்ணி கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கொஸ்டின் மார்க் தெரியாதா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்ப x² இன்டூ இங்க n/2 எல்லாம் நமக்கு தெரியாதனால x/2 +1 பண்ணா 257. அப்ப பாருங்க, x² into x னா என்ன வரும்? x³ வரும், /2 is equal to +1 அந்த சைடு போகும்போது -1, 257 - 1 னா 256. அதே மாதிரி 256 into 2 னா என்ன வரும்? 400, 56 into 2 512 வரும் கரெக்டா? 256 into 2 பண்ணுங்க, 512 வரும். அப்ப x³ தான் நமக்கு 512. நமக்கு கொஸ்டின் மார்க் என்னது? x ன்னு எடுத்தோம் கரெக்டா? அப்ப x என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த நம்பரை கியூப் பண்ணா 512 வரும்? 8 கியூப் பண்ணா வரும். அப்ப x ஓட ஆன்சர் 8. 8 எங்க இருக்கும்? xங்கிறது தான் கொஸ்டின் மார்க். ஆன்சர் ஆப்ஷன் 1. இந்த லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரெண்டான லாஜிக் தான். ஆனா இனி வர எக்ஸாம்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? எப்படி வருது? ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஸ்கொயர் பண்ணிருக்கோம், அது கூட ஃபர்ஸ்ட் நம்பர் /2 பண்ணிருக்கோம். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு +1 பண்ணிருக்கோம் கரெக்டா? அதே லாஜிக் வந்து இதுல 8 போட்டு பார்க்கும்போது, இந்த n இருக்கிற இடத்துல 8 போட்டு பார்க்கும்போது 257 பெர்ஃபெக்ட்டா வருது. அப்ப ஆன்சர் வந்து 8, ஆப்ஷன் 1. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 9th கொஸ்டின் பாருங்க. 45 24 231, அதே மாதிரி 65 47 198 அப்படின்னு இருக்கு. இதுலயும் ரெண்டு சின்ன நம்பர் இருக்கு, ஒரு பெரிய நம்பர் கரெக்டா? 45 24ங்கிறது 231ஓட சின்ன நம்பர், அதே மாதிரி 65 47ங்கிறதும் 198ஓட சின்ன நம்பர். அப்ப இந்த ரெண்டு சின்ன நம்பர் வச்சு எப்படியாச்சும் இந்த பெரிய நம்பர் கொண்டு வரலாமான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி பார்க்கலாமா? 45 24 அப்படின்னா நமக்கு 69 வருது. 69க்கும் 231க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 69 into 3 பண்ணி பார்க்கலாமா? 18 பேலன்ஸ் 1 18 198 வருது. 69 into 4 பண்ணா 9 4s are 36.
அப்போ 6 வச்சுதான் முடியும், 1 வச்சு முடியாது. அப்படி பார்த்தா நமக்கு வந்து இந்த 69க்கும் 231க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கரெக்டா? இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 69 வருது. இந்த 69க்கும் 231க்கும் எந்த ரிலேஷனுமே நமக்கு தெரியல. அப்போ அடிஷன் ஆட் பண்ணும்போது எந்த லாஜிக்கும் இல்ல. அப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணி பார்க்கலாமா? அடுத்து என்ன பண்ணலாம்? 45 24னா சப்ராக்ட் பண்ணா 21 வருது. 21ம் 231 ஏதாவது லாஜிக் இருக்கா? இது வந்து இன்டூ 11 பண்ணாலே போதும். 11க்கு நம்ம இப்பதான் பார்த்தோம் இல்லையா? 2 1 ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு அதை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுனா சென்டர்ல வந்துடும் 231. அப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 21 வருது. அது கூட 11 மல்டிபிள் பண்ணா 231. இதே லாஜிக் அடுத்த செட்டுக்கு வருதான்னு பார்க்கலாமா? இங்க 65, இங்க 47. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 65 மைனஸ் 47 அப்படின்னா இங்க 18 வரும். கரெக்டா? 18 இன்டூ 11 பண்ணா 1 8, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 9 198 வந்துடுச்சா? அப்போ ரெண்டுக்குமே இந்த லாஜிக் வருது. ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்றோம், அது கூட 11 மல்டிபிள் பண்றோம். இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்றோம், அது கூட 11 மல்டிபிள் பண்ணா தேர்ட் நம்பர். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, இங்க 46, இங்க 13. இந்த ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 20 இல்ல 33 வரும். கரெக்டா? 4ல இருந்து 1னா 3, 6ல இருந்து 3னா 3, 33 வருது. 33 இன்டூ 11 என்ன வரும்? 3 plus 3 6, 363 வரும். இங்கேயும் 363. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்போ 9th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே வந்துடுச்சு. லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அது கூட இன்டூ 11 பண்ணா தேர்ட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? 10th क्वेश्चन. 10th क्वेश्चन பாருங்க, 13 150 17 10 130 16 இருக்கு. கரெக்டா? இதுலயும் பாருங்க ரெண்டு சின்ன நம்பர் இருக்கு, சென்டர்ல ஒரு பெரிய நம்பர். இங்கேயும் ரெண்டு சின்ன நம்பர், சென்டர்ல ஒரு பெரிய நம்பர் இருக்கு. 13 17 வச்சு எப்படியாச்சும் 150 கொண்டு வர முடியுமா? அதே மாதிரி 10 16 வச்சு எப்படியாச்சும் 130 கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாமா? இது பாருங்க 13 17, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரப்போகுது? 13 plus 17 13 வரும். கரெக்டா? 30க்கும் 150க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? 30 into 5 பண்ணாலே 150. 5 3s are 15, ஒரு 0, 150 வந்துடுச்சா? அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு into 5 போட்டாலே நமக்கு லாஜிக் கரெக்டா வருது. இதே லாஜிக் அடுத்ததுக்கு கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா? இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 26 வரப்போகுது. 26 into 5 இங்க 30, இங்க 10 plus 3 13. கரெக்டா இருக்கு. கரெக்டா? அப்ப ரெண்டு செட்டுக்குமே இந்த லாஜிக் வருது. லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணணும், அது கூட into 5 பண்ணா செகண்ட் இருக்க நம்பர். கரெக்டா? இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? இங்க 8 இருக்கு, இங்க 19 இருக்கு. 19 மைனஸ் 8 ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தானே? சாரி இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லையா? 13 17 ஆட் பண்ணோம். அப்ப அதே மாதிரி இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா 8ம் 19மா 19 plus 8 அப்படின்னா நமக்கு 27 வரும். 27 5 கொண்டு மல்டிபிள் பண்ணி பார்த்தா இங்க 35 3 பேலன்ஸ் 10 13 135 வருது. இங்கேயும் 135. பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட்லயே நமக்கு ஆன்சர் வருது. ஆப்ஷன் 10th क्वेश्चन ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணணும், அது கூட into 5. அதே லாஜிக் இங்க யூஸ் பண்ண ஆன்சர். 11th क्वेश्चन பார்க்கலாமா? 11th क्वेश्चन பாருங்க, 15 வந்து 4 மாறி இருக்கு, 21 6 மாறி இருக்கு. அப்ப 42 என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம்? இந்த 15 4 எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கணும். இந்த 15 இருக்க இடத்துல ஒருவேளை 16 இருந்துச்சு அப்படின்னா 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4 வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி இங்க பாருங்க 21க்குன்னா 22 இருந்தா நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அப்ப இது லாஜிக் இல்ல. அப்ப வேற என்ன லாஜிக்கா இருக்கலாம்? இப்போ நம்ம சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் பார்க்கலாமா? 4ல இருந்து 15 எப்படி வந்துச்சு? 6ல இருந்து 21 எப்படி வந்துச்சு? அந்த மாதிரி பார்க்கலாமா? இப்போ 15ல இருந்து 4 கண்டுபிடிக்கிறத விட சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? 4ல இருந்து 15 எப்படி வந்திருக்கும்? 15 வந்து 4 டேபிளுக்கு போகாது. அப்ப 15க்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் நம்பர் 4 டேபிள் போகுமா பாருங்க. 12 போகும். கரெக்டா? அதாவது 4 into 3 பண்ணா 12 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 15 இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ராவா ஒரு 3 இருக்கு. கரெக்டா? into 3 plus 3 பண்ணா வருது. அதே லாஜிக் இங்க வருதான்னு பாருங்க. 6 into 3 18, 18 plus 3 21. இங்கேயும் 21. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? அப்ப இந்த லாஜிக் வந்து ரெண்டுலயுமே வருது. 4ல இருந்து 15க்கும் வருது, 6ல இருந்து 21க்கும் வருது. அப்போ இங்க क्वेश्चन மார்க்ல இருந்து 42க்கும் இதே லாஜிக் தான் வரப்போகுது. क्वेश्चन மார்க் நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் into 3 plus 3 பண்ணா 42. கரெக்டா? இதே லாஜிக் போட்டா அப்ப என்னாச்சு? x into 3 3x சொல்லலாமா? இந்த பிளஸ் 3 அந்த சைட் போகும்போது மைனஸ் 3 ஆயிரும். 39. 3யும் 39ம் கேன்சல் ஆகுமா? 13 3s are 39. கரெக்டா? இப்படி பார்த்தா ஆன்சர் 30. 11th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் சி 3 13. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் into 3 செகண்ட் நம்பர் into 3 பிளஸ் 3 பண்ணா செகண்ட் நம்பர். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த செகண்ட் நம்பர்ல இருந்து into 3 plus 3 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். இந்த லாஜிக் யூஸ் பண்ணா 13 அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ 12th क्वेश्चन பார்க்கலாமா? 12th क्वेश्चन பாருங்க,
104 அப்படிங்கிறது 13 இருக்கு. அப்புறம் கொஸ்டின் மார்க் 37, 168, 21. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், 13ல இருந்து 104 எப்படி வந்துச்சு, 21ல இருந்து 168 எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அதே லாஜிக் யூஸ் பண்ணி 37ல இருந்து கொஸ்டின் மார்க் என்னன்னு பார்க்கலாம். சின்ன நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பர் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா, இது என்ன பண்ணலாம், 13 104 இருக்கா, 13 டேபிள்ஸ் நம்ம படிச்சிருந்தோம்னா 13 into 8 பண்ணாலே 104. கரெக்ட் தானே. 30 வந்து 20 டேபிள்ஸ் வரைக்கும் படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இல்லாதவங்க அதை செஞ்சு பார்க்கணும். இங்க 24, இங்க 8 plus 2 10, 104 வந்துருச்சா. அப்போ 13 into 8 பண்ணாலே ஆன்சர் வருது. இதே லாஜிக் இங்க வருதான்னு பார்க்கலாமா. 21 into 8 பண்ணா 8, 8 2s are 16, 168 வந்துருச்சா. அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். into 8 அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் செகண்ட் நம்பர்ல இருந்து 8 கொண்டு மல்டிபிள் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். ரொம்ப ஈஸியான ஒரு லாஜிக். நமக்கு டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பார்த்த உடனே ஈஸியா போட்டுடலாம். இதே மாதிரி இதுல ட்ரை பண்ணா 37 into 8 போட்டா கொஸ்டின் மார்க் கிடைக்க போகுது. 37 into 8, இங்க 7 8s ஆனா 56. அப்ப 6 வச்சுதான் ஆன்சர் முடியணும். அப்படி பார்த்தா நமக்கு இருக்கிறது ஆப்ஷன் 3 தான். இதுக்கும் ஃபுல்லா பாத்துடலாமா. 56 24, 24 plus 5 29, 296 பர்ஃபெக்டா இருக்கு. இப்போ 12th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் 3. லாஜிக் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான லாஜிக். into 8. ஓகேவா, செகண்ட் நம்பர்ல இருந்து into 8 பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 13th கொஸ்டின் பாருங்க. இங்க 25, 280, 45, 18, 192, 30 அப்படின்னு இருக்கு. இதுலயும் பாருங்க ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர், ரெண்டு சின்ன நம்பர் ஒரு பெரிய நம்பர்னு இருக்கு. அப்போ ரெண்டு சின்ன நம்பர் வச்சு எப்படியாச்சும் அந்த பெரிய நம்பர் கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன நம்பரை ஆட் பண்ணலாமா. 25 plus 45 அப்படின்னா என்ன வரும், 45 plus 25 அப்படின்னா 70 வரும். கரெக்டா. 70க்கும் 280க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா. இந்த 7ம் 28ம் பார்த்தாலே தெரியுது. 7 4s are 28. அப்போ 70 into 4னா 280. into 4 பண்ணாலே வருது. ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டு அது கூட into 4 பண்ணா சென்டர்ல இருக்க நம்பர் கிடைக்குது. அதே லாஜிக் இங்க பண்ணலாமா. இங்க 18 இருக்கு, இங்க 30 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 48. அது கூட into 4 பண்ணா என்ன வருதுன்னு பார்க்கலாமா. இங்க 32, 16 plus 3னா 90, 192. பர்ஃபெக்டா இருக்கா. அப்போ இதுதான் லாஜிக். ரெண்டு செட்டுக்குமே இந்த லாஜிக் வந்துட்டு ரொம்ப ஈஸியான லாஜிக். ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் இது ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு into 4 பண்றோம். பண்ணா சென்டர்ல இருக்க நம்பர். கரெக்டா. இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 12 plus 24னா 36. 36 into 4னா என்ன வரும், 6 4s are 24. இங்க 12, 144னு வருது. இங்க ஆனா 156ன்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கரெக்டா. இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். அது கூட into 4. இதான் லாஜிக். இந்த லாஜிக் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல. இப்போ செகண்ட் ஆப்ஷன்ல பாருங்க. 14 24 இதை ஆட் பண்ணா 38. 38 கூட வந்து 4 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 32, 3, இங்க 12, 15, 152ன்னு வருது. நமக்கு இங்க என்ன இருக்கு, 192. அப்ப இதுவும் தப்பு. இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 12ம் 25ம் இருக்கு. 12 plus 25னா நமக்கு என்ன வர போகுது, 37 வரும். 37 into 4னா 8, இங்க 148, இங்கேயும் 148. பர்ஃபெக்டா இருக்கு. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டா வருது. கரெக்டா. லாஜிக் என்ன, ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஆட் பண்றோம். அது கூட into 4. இந்த லாஜிக் பார்க்கும்போது ஆப்ஷன் 3ல தான் நமக்கு இந்த ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. 14th கொஸ்டின். 14th கொஸ்டின் பாருங்க. 40, 175, 15, 30, 133, 11 அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணலாம், இதுவும் 40 15ங்கிறது தான் சின்ன நம்பர். கரெக்டா. சென்டர்ல தான் ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. இங்கேயும் சென்டர்ல தான் பெரிய வேல்யூ இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நம்பரை வச்சு சென்டர் வேல்யூ கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். அதேதான் இங்கேயும் 30 11 இந்த ரெண்டு நம்பரை வச்சு 133 கொண்டு வர முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணலாமா. இங்க 40 இங்க 15னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 55 வருது. 55க்கும் 175க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா. 55 into 4 பண்ணி பார்த்தா 200க்கு மேல போயிடும். into 3 பண்ணா 15, 16 தான் வருது. 165 வருது. ஆனா நமக்கு இங்க 175 வேணும். அப்போ கண்டிப்பா 55 டேபிள்ல இது போகாது. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அந்த லாஜிக் வரல. இந்த லாஜிக்குமே வரல. கரெக்டா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். செப்பரேட் பண்ணா 40 15 40 minus 15னா என்ன வரப்போகுது, 25ன்னு வரும். இந்த 25 கூட 175 25 கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணா 175, 25 7s are 175. கரெக்ட் தானே. 25 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கும் தானே. 25 50 75 100 அப்புறம் அதே தான் திரும்ப திரும்ப வரும். 125 150 175 200ன்னு வரும். கரெக்டா. அப்படி பார்த்தா into 7 பண்ணா 175. இப்போ 25 எப்படி வந்துச்சு, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது வந்துச்சு. அது கூட into 7 பண்ணாலே நமக்கு ஆன்சர். இந்த ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அது கூட into 7.
இதே லாஜிக் இங்க பார்க்கலாமா? 30 11 30 மைனஸ் 11 19 வரும். 19 கூட 7 மல்டிபிள் பண்ணா 63. இங்க 7 plus 6 13 வரும். 133 வந்துடுச்சா? அப்போ ரெண்டு செட்டுக்குமே இந்த லாஜிக் பர்ஃபெக்டா வருது. லாஜிக் என்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் தேர்ட் நம்பர் இந்த ரெண்டையும் நம்ம வந்து சப்ராக்ட் பண்றோம். அது கூட இன்டூ 7 பண்றோம். கரெக்டா? பண்ணா சென்டர் நம்பர். இதே லாஜிக் ஆப்ஷன்ல எங்க வருதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க 29 13. இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 29 minus 13 16. 16 into 7 என்ன வரப்போகுது? சாரி 4 112 வருது. ஆனா இங்க என்ன இருக்கு? 110. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. லாஜிக் என்ன? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் அது கூட இன்டூ 5. அந்த அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. செகண்ட் பாருங்க 25 12. 25 minus 12 னா 13. 13 7s are 91. பர்ஃபெக்ட்டா வருதா? சாரி 13 இங்க இன்டூ 5 இல்ல இன்டூ 7 தானே பண்ணோம். இங்க ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 25 25 7s are தானே 175. சாரி இங்க 5 இல்ல 7. அப்ப 13 7s are 91. ஓகேமா? செகண்ட் ஆப்ஷன்லயே ஆன்சர் வருது. மத்த ஆப்ஷன் செக் பண்ண தேவையில்ல. அப்ப லாஜிக் என்ன? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இன்டூ 7. இந்த லாஜிக் யூஸ் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷன்ல ஆன்சர் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. 53 7 மாறி இருக்கு. 77 வந்து 10 மாறி இருக்கு. இதே லாஜிக் யூஸ் பண்ணா 69 என்னவா மாறும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கரெக்டா? இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணி இதோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தெரியலனாலும் பிரச்சனை இல்ல. நம்ம அடுத்த வீடியோ அதே நம்பர் அனாலஜில இன்னொரு வீடியோ கூட எடுக்கும்போது அதுல உள்ள கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முன்னாடி இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாக்கி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஆனா இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ.